ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரோ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பச்சை பட்டாணியும் பன்னீரும் வச்சு ஒரு ஒயிட் குருமா பண்ண போகிறோம். இந்த குருமா சப்பாத்தி, நான், பூரி, ஃபுல்கா, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு, ஒரு டீஸ்பூன் கசகசாவை சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கணும். அடுத்து 1/4 கிலோ பச்சை பட்டாணியை வேக வச்சுக்கோங்க. பட்டாணி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு அதை தனியாக வச்சிடலாம். மிக்சியில் அரைக்கிறதுக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 வெள்ளைப்பூடு, சின்ன சைஸ் இஞ்சி 1 இன்ச் அளவு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், அதோட பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்ச முந்திரி பருப்பு, கசகசா எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ கிரேவி கன்சிஸ்டன்சி அதிகமாக வேணும்னா முந்திரி பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். குருமா காரம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் 2 தான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அடுப்பில் கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இது வாசனைக்காக தான். நல்லா காஞ்சதும் பிரிஞ்சி இலை ஒரு பீஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை நல்லா நடுவில் கீறிட்டு அதோடு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுறலாம். இந்த பேஸ்ட் அரைச்ச மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு கிரேவி எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கலந்துக்கோங்க. நல்லா இந்த கிரேவி நல்லா பச்சை வாசனையெல்லாம் போனதும் 1 டம்ளர் பால் சேர்த்துக்குவோம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதி வந்ததும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதோட வேக வச்ச பட்டாணியும் சேர்க்க போகிறோம். பன்னீர் 100 கிராம் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து கலந்துக்கலாம். இந்த குருமா நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரிச்சாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி காரம் இல்லாமல் சூப்பராக சுவையாக இருக்கும். இப்போது பன்னீரையும் நம்ம இதோடு சேர்த்தாச்சு. இன்னும் பன்னீர் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப வேக விட வேண்டாம். இதே பன்னீரை நம்ம எண்ணெயில் பொரிச்சிட்டு கூட போடலாம். ஏற்கனவே இது ரொம்ப ரிச் ஃபுட்டாக இருக்கிறனால நான் எண்ணெயில் பொரிக்கலை, அப்படியே சேர்த்துருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் இன்னும் டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா நார்த் இண்டியன் டிஷ் மாதிரி ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். இந்த குருமா நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கோம், கேஷ்யூ, பன்னீர், பால் எல்லாமே உங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குது. அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. குருமாலாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதை நம்ம 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்து நல்லா கிளறி விட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ பச்சை பட்டாணி பன்னீர் குருமா, ஒயிட் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப சுவையாக சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லோரோ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.